சரி, இன்றைக்கி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி. இந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். சரிங்களா? அதான் தலைப்பு. முதல் வசனம் வாசிக்கிறேன். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஞானஸ்தானத்தை பற்றி சொல்கிறார். ஸோ ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ ஞானஸ்தானத்தை பற்றி சொல்கிறார். இப்போ ஞானஸ்தானம் எதுக்கு அப்படின்னா தேவனை பற்றும் ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் பிதாவினுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார். இப்போ தேவனோட ஒரு நல் மனசாட்சின்னு உடன்படி, அதாவது ஒரு நமக்குள்ள அந்த கெட்ட மனசாட்சியை எடுத்துகிட்டு தேவனை பற்றும் நல் மனசாட்சியாக இருக்குது, அதாவது பரிசுத்தத்தை நாடுகிற ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லி அதான் சொல்கிறார். இப்போ கீழே அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இன்றைக்கி இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். வலது பாரசத்திலிருந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சரிங்களா? நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எபிரேயரில் அவர் தாமே சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? நம்ம பலவீனங்களை குறித்து நமக்காக அதே மாதிரி எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் சோதிக்கப்பட்டும் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம அதில் தான் கண்ணாக இருக்கார். சரிங்களா? எப்படியாவது நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு நம்ம அவளோடு சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கார். அதான் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இங்கே எழுதப்பட்டிருக்குங்க. பாருங்கள், அது அவங்கள நம்மளை பரிசுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்போ இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். பாருங்கள், கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். ஸோ அந்த சிந்தையை நீங்கள் ஆயுதமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நம்ம எத்தனையோ ஆயுதங்கள் நம்ம பார்க்குற எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எத்தனையோ ஆயுதங்களை பற்றி சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். ஸோ அதை நீங்கள் ஆயுதமாக தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஆயுதங்கள் நமக்கு எதற்கு அப்படின்னா பாவத்தை மேற்கொள்வது. ஸோ பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு நிறைய நான் வேதத்தில் பார்க்குறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் ஒன்றி வேறு ஒன்றுக்கும் வரமாட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ கலாத்தியர் 1:4 நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த கிறிஸ்து இயேசு அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா இப்போ இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக. அதே பாருங்கள், தீத்து 2:14 நம்ம வாசிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் உங்களை எல்லா அக்கிரமங்களின்றும் மீட்டு கொள்ளும்படியாக அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி எபேசியர் 5:27 நம்ம வாசிக்கிறோம். கரை திரை ஒன்றும் இல்லாதபடி உங்களை குற்றமற்ற பரிசுத்தவான்களாக மாற்றும்படியாக அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இதுதான் ஒரு சிந்தை. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஒரு கிரியத்தை செலுத்தியிருக்கார். அதை நீங்கள் ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். பாருங்கள். சரிங்களா? இப்போ சிலுவை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வெற்றி. சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக நம்ம பாவத்தை மேற்கொள்வதற்கான ஒரு பலனை சிலுவையில் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். இது அதை நீங்கள் ஆயுதமாக தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இந்த நம்ம சொன்ன வசனத்தெல்லாம் நீங்கள் அறிக்கையிடணும். பாருங்கள், வேதத்தில் பார்க்குறோம், நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற அப்படின்னு பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2ஆம் வசனம் பாருங்கள், ஏனென்றால் மாம்சத்தில் இப்போ ஏன் இந்த மாதிரி சிந்தையை நீங்கள் அணிந்து கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் சிலுவைக்கு போனார்கள். அந்த சிந்தையை நீங்கள் ஏன் அணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிற மாம்சத்தில் இருக்கும் காரம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சாத்தான் விடமாட்டான். நம்ம பழைய பாவத்தில் போட்டு நம்ம எகிப்திலிருந்து வந்த அந்த பழைய பாவத்தை நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய பாவத்திலேயே நம்ம வச்சுக்கிறதுக்கு பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு அவனால் என்னென்ன பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுவான். பார்த்தீங்கன்னா அதனால தான் சொல்கிறாரு, அப்போ நீங்கள் அந்த பாவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டார், நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், சிலுவையில் அடிப்பட்டார். அந்த சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை நம்ம எபிரேயர் 9:14 நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய
சிந்தனைகளை வந்து செத்த கிரியைகளில் சுத்திகரிக்கிறது அவருடைய ரத்தம் வந்து எவ்வளோ உண்மையுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம சிந்தனைகளை சுத்திகரிக்கிறதா இருக்குது, நம்ம சிந்தைகளை மாற்றுகிறதா இருக்குது, ஒரு பரிசுத்த சிந்தையை தருகிறதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காமவிகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாரனை செய்தோம். ஸோ பார்த்திங்கன்னா ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பழைய பாவத்திலலாம் இருந்தோம், விக்கிரகாரனை செய்தோம், மதுபானம் பண்ணோம், காமவிகாரத்தில் இருந்தோம், இச்சைகள் இருந்தோம், அதெல்லாம் வந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த ஆனால் ரசிக்கப்பட்டதுக்கப்புறம்லாம் இதிலிருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருது. அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறாங்க, எப்படிடா முன்னாடி வந்து மதுபானம் பண்ணிட்டு இருந்து இப்போ மதுபானம் பண்ணுறதில்ல, முன்னாடி இச்சையில் இருந்தால் இப்போ இச்சையை விட்டுட்ட, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நல்ல பையனாக போயிட்ட, பரிசுத்தமாகிட்ட, நீ இப்படி ஏசுன்னு போறி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்கார்கள். ஆனால் உலகத்தார் வந்து தேவனுக்கு வந்து கணக்கு கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதற்காக மரித்தோர் ஆனவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து புறஜாதிகள் வந்து பாவத்தில் தான் இருக்காங்க, சரிங்களா? மனுஷர் முன்பாக மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் ஸோ பார்த்திங்கன்னா அவங்க பாவத்தில் தான் இருக்காங்க, உலக பிரகாரமாக தான் நடந்துகிட்ருக்காங்க. ஆனால் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படி அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து சுவிசேஷத்தை கேட்டு அதில் அது மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்களும் வந்து தேவனுடைய பிள்ளையாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதி பாருங்கள், 7ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 8ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 7 முதல் 9 வரை ஒரு பகுதி, 8ஆம் வசனம் தான் தலைப்பு. 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா கடைசி நாட்கள் ஆகிடுச்சு, அதனால் ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க, ஜெபத்தை வந்து விட்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் அவர் சொல்கிறாரு, நீ நான் வந்து 3 வாட்டி மறுதரிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜெபம் பண்ண தவறிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பேதுரு வந்து மறுதளிச்சதை நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறார், 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கக்கூடாது அப்படின்னா ஜெபம் பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த தானியேல் பார்த்திங்கன்னா தனக்கு எதிரான காரியங்கள் சட்டம் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த 3 வேளை வந்து அப்போ வந்து ஜெபம் பண்ணுறதை நம்ம அந்த ஜெபத்தை விடாமல் அவர் வந்து ஜெபத்தை கண்டினியூ பண்ணதை நம்ம பார்க்குறோம். தேவன் அவர் காத்ததை நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, நம்ம ஜெபத்தில் தரித்திருந்தால் தான் நம்ம வந்து பாவ சோதனைகளை நம்ம வந்து மேற்கொள்ள முடியும், அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவ தான் இயேசு கிறிஸ்து ஒரு மகா பெரிய ஜெப வீரன். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்போ சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் பயங்கரமாக ஜெபம் பண்ணா இருப்பாருங்க. அப்போது அந்த கெத்செமனே தோட்டத்தில் தான் சிலுவைக்கு போகிறதுக்கு அந்த பலனை வந்து அவர் பெற்றுக்கொள்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்து இப்போ நீங்கள் வந்து படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் அந்த ஜெபத்தில் தான் வந்து நம்ம வந்து ஜெயத்தை எடுக்கிறோம் பாருங்கள். ஒரு வாசகம் சொல்லுவாங்க, ஜெபமே ஜெயம். சரிங்களா? ப்ரேயர் மீன்ஸ் விக்ட்ரி. அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு நான் இப்போ எப்போவுமே வந்து நம்ம வந்து சோர்ந்து நமக்கு வந்து ஒரு மூடு இருந்தாலும் சரி, மூடு இல்லைனாலும் சரி, நமக்கு ஒரு வாழ் சோர்வாக இருந்தாலும் சரி, களைப்பாக இருந்தாலும் சரி, எப்படியாவது அடித்து பிடிச்சாலும் ஜெபத்தை வந்து விட்டுற தேவ சமூகத்தை நாடுறது, அதை தேடுறது வந்து அதுக்கு வந்து அதில் வந்து நம்ம குறையே வைக்கக்கூடாது. பாருங்கள் 8ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஸோ இதில் குறிப்பாக சொல்கிறார் பாருங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக. சரிங்களா? அப்போ எல்லாவற்றிற்கும் மேலாது என்னென்னா அன்பு தான். சரிங்களா? அப்போ பைபிளை வந்து கரைச்சி ஒரே வார்த்தையை எடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் என்ன வரும் அப்படின்னா தேவனுடைய அன்பு அப்படின்னு தான் வரும். சரிங்களா? அந்த பைபிளை அப்படியே கரைச்சி ஒரே வார்த்தை, இந்த பைபிள் ஃபுல்லாக உருக்கி ஒரே ஒரு வார்த்தையை எடுத்திங்கன்னா அதில் என்ன வரும் அப்படின்னா தேவனுடைய அன்பு அப்படின்னு சொல்லி தான் வரும். இப்போ அன்பு தான் எல்லாவற்றிற்கும் மேலாது, மீதி எல்லாமே அது கீழே தான். சரிங்களா? இந்த கலாத்தியரில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆவியின் கனி அன்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு,
சொல்கிறாரு, இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஸோ அப்படி என்ன, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டார். இதுதான் ஃபைனல், இதுதான் அல்டிமேட், இதுதான் இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, அன்பு தான் அப்போ மேலானது, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு உடையவர்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அன்பில் தான் எல்லாமே இருக்குச்சுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னதே அதான், நீங்கள் வந்து அன்பாக இருங்க. அதுதான் ஆண்டவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார். அப்போ வந்து தன்னை காட்டினார். இப்போ பிதாவானவர் நம்ம எப்படி நேசிக்கிறான்னு சொல்லி நம்ம குமாரனை கொடுத்ததுனால வந்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறனால நம்ம சிலுவையில் வந்து நம்மை வந்து முழுசாக வந்து ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வசனத்தினாலும் நாவினாலும் இல்லை, வந்து கிரியையினால் உண்மையினால் அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த அன்பு தான் ரொம்ப மேலானது. இப்போ கொலோசியர் பவுல் எழுதும்போது இதே தான் எழுதுறாரு. அதுலேயே எழுதும்போது கொலோசியர் 3:14 சொல்லும்போது சொல்கிறாரு, இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதில் எல்லாத்தையும் இது இப்படி பண்ணுங்க எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறார், இவை எல்லாவற்றின் மேலும், இப்போ எல்லாத்துக்கும் மேலாக சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக முதலாவது பிரதானமானது என்ன சொல்கிறாரு, பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அன்பு தான் முக்கியம். சரிங்களா? நான் வேதத்தில் பார்க்குறோம், அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த அன்பு ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ இந்த அன்பு எப்படி வரும் அப்படின்னா, அன்பு ஒரு ஆவி. சரிங்களா? அன்பு வந்து ஒரு ஆவி. அப்போ அன்பின் ஆவி. அப்போது தேவகிட்ட இருந்தால் நமக்கு இந்த அன்பு வருகுது. ரோமர் 5:5 வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தாவில் நிரப்பப்படும் போது தேவனுடைய அன்புங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ ஒரு அன்பு ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி. ஸோ அன்பின் ஆவி அந்த தேவன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அன்பு ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ இந்த அன்பை எப்படி பெற்றுக்கணும், தேவனிடத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? அப்போ நம்மளாக வந்து முக்கிய முனையை கொடுக்க, நம்ம வந்து ஒரு சார்ஜபிள் பேட்ரி மாதிரி தான். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அப்படி நம்ம கரண்ட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அப்போ பேட்ரி வந்து அது வந்து மற்றவங்களுக்கு உபயோகம் அதே மாதிரி தான். அப்போ நம்ம அதே ஒரு சார்ஜபிள் பேட்ரி மாதிரி தான். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும்போது, தேவனுடைய அன்பில் நம்ம நிரப்பப்பட்டிருக்கும்போது நம்ம வந்து மற்றவங்களுக்கு அந்த அன்பை கொடுக்க முடியும். சரிங்களா? அப்போ அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். நம்ம தேவனிடத்தில் இல்லாமல், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகப்பையில், அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம தேவனுடைய அன்பில் நிரம்பி இருந்தால் தான் நம்ம வந்து மற்றவங்களை அன்பு செலுத்த முடியும் பாருங்கள். நம்ம முக்கி முனகி அப்படியெல்லாம் வந்து எதுவும் செய்ய முடியாது. சரிங்களா? மாய்மாலம் பண்ணுங்க, அன்பு வந்து மாயமற்றதாக இருப்பதாகன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவனுடைய அன்பில் நிரம்பி இருக்கணும். அப்போ தேவ சமூகத்தில் இருந்தால் தான் நம்ம தேவனுடைய அன்பில் நம்ம நிரம்பி இருக்க முடியும். அப்போ யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, என்னை நிலைத்திருங்கள். அப்போது நீங்கள் என்னை நிலைத்திருந்தீங்கன்னா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க, அன்பை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்போ மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்பு தள்ளான பாவங்களை மூடும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு நாள் நான் கேட்குறது, காலையில் எந்திரிச்சு நான் முதல்ல கேட்குறது ஆண்டவர்கிட்ட, நான் கேட்குறது, ஆண்டவரே உங்கள் அன்பினால் நிரப்புங்க, என்னை ஒரு அன்பின் மனிதனாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதுதான் வந்து நான் கேட்குறேன் பாருங்கள். சரிங்களா? இந்த வேதத்தில் பார்க்குறோம், தேவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரென்று அறிந்து அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கும்படியாக அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அன்பில் நீங்கள் வந்து வேறுன்றணும், அதில் நிலை பெற்றிருக்கணும், அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி பவுல் சொல்லும்போது சொல்கிறார். ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ இந்த அன்பு வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ நீங்கள் அன்பில் நடந்தீங்கனாலே பரலோகங்களுக்கு திறக்கப்பட்டுரும் பாருங்கள். நீங்கள் வந்து ஈஸியாக அவங்க காரியத்தெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஆண்டவர்கிட்ட அன்பை கேளுங்க, அதிகமான அன்பை கேளுங்க. ஆண்டவரே, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நேசிக்கிறத போல் வந்து பிறரை நேசி சொல்லுங்க. அப்போ அந்த அன்பு, இப்போ தேவனுடைய அன்பு இருந்துச்சுன்னா தான் வந்து அப்படி நம்ம நேசிக்க முடியும் பாருங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட இதை கேளுங்க, நம்ம இன்னும் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. அடுத்த பாருங்கள், 9ஆம் வசனம், முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பு இல்லாமல் நல்லா உபசரிக்கிறவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 10ஆம் வசனம் 11 அடுத்த பகுதி. இந்த 10ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அவனவன் பெற்ற வரத்தின்படியே, அதை வேணும் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவனவன் பெற்ற வரத்தின்படி, அதான் தலைப்பு. 10-11 ஒரு பகுதி. 10ஆம் வசனம், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தள்ளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றின் மேலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும்
சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சொல்லுங்கள், இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு என்ன வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரோ, என்ன கிருபைகளை கொடுத்துருக்காரோ, என்ன ஊழியத்தை கொடுத்துருக்காரோ, என்ன தாளந்தை கொடுத்துருக்காரோ அது தேவனுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நீங்கள் போதிக்கிறவராக இருந்துச்சுன்னா போதிங்க, தீர்க்க தரிசனம் இருந்துச்சுன்னா தீர்க்க தரிசனத்தை செய்யுங்க, உதவி செய்யணுன்னா உதவி செய்யுங்க, இல்லை முதலாளின்னா ஜாக்கிரதையாக இருக்க கடவன், இறக்கம் செய்கிறவனா உற்சாகத்தோட செய்ய கடவன். பார்த்திங்கன்னா என்ன உங்களுக்கு வரங்கள் கொடுத்துருக்காரோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதே தான் பார்த்திங்கன்னா ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். அதே மாதிரி எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா தலைமைத்துவ ஊழியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர்னு சொல்லி போய் ஆண்டவர் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காரோ நீங்கள் மற்றும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்தது போதிக்கிற கிருபை, சரிங்களா, டீச்சிங் கிருபையை கொடுத்துருக்காரு, சரிங்களா. அப்போ அதை நான் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரோ நீங்கள் அதை கண்டுபிடிச்சி தேவனுடைய நாமம் மகிமைக்காக செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போது இந்த ஊழியம் எதுக்கு அப்படின்னா நம்ம பேர் புகழுக்குள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், தேவனுடைய ராஜ்யம் வளரணும். இப்போ அதுதான் இப்போ தேவன் ஒருத்தரை குறித்து ஒன்று வச்சுருக்கார், சரிங்களா. அப்போ எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம், சரிங்களா. அப்போ நமக்குன்னு ஒரு ஓட்டத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம், சரிங்களா. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம், சரிங்களா. ஒருத்தர் ஆண்டவர் பிஸ்னஸ் மேனாக தெரிஞ்சிருப்பார், ஒருத்தர் ஒரு அப்போஸ்தலராக தெரிஞ்சிருப்பார், ஒருத்தர் தீர்க்கதரிசியாக தெரிஞ்சிருப்பார், ஒருத்தர் எவாஞ்சலிஸ்டாக தெரிப்பார், ஒருத்தர் பார்த்திங்கன்னா மியூசிஷியனாக தெரிஞ்சிருப்பார். பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி ஓட்டம். இப்போ மற்றவங்கள பார்த்து நம்ம இப்போ பொறாமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா. இப்போ எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்துருக்காரு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக செய்யணும். பாருங்கள், சரிங்களா. இப்போ ஒன்று டிஃபர் ஆகும், சரிங்களா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான மகிமை, ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் ஒருத்தரை பயன்படுத்துவார். இப்போ அவங்கள பார்த்துட்டு நான் அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையேன்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டியப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை நீங்கள் ஃபுல் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை நம்ம ஃபுல் பொட்டன்ஷியலோடு செய்யும்போது அது தேவனை அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், சரிங்களா. அடுத்த பாருங்கள், 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 12 முதல் 16 அடுத்த பகுதி. அந்த 16ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஸோ அதான் தலைப்பு, சரிங்களா. 12 முதல் 16ஆம் வசனம் தலைப்பு. 12ஆம் வசனம் வாசிக்கிற, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாக மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருப்பார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஸோ சொல்கிறாரு, உங்கள் நடுவில் இருக்கிற அக்னியை குறித்து புதுமை என்று எண்ணாதீங்க அப்படின்னா, அந்த அக்னி அப்படிங்கிறது எதை சொல்கிறார் அப்படின்னா இந்த பாடுகளை தான் சொல்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாடுகளை குறித்து தான் அவர் சொல்கிறார். உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு வருகிற சோதனைகள், பாடுகள், உபத்திரம், பிரச்சனை, ஸோ அதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கள், சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாக இருப்பார். கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரப்பட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாக மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கு, அவர்களாலே தூசிக்க உங்களாலே மகிமைப்படுகிறார். ஸோ அவங்க ஏதாவது தூசித்தாங்கன்னா அது அதனால் ஆவியானவராக அவங்க தூசிக்கிறாங்க. ஆனால் உங்களால் நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருக்கனால உங்களால் மகிமைப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்தவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது பாடுபடுகிறனாக இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அதை சொல்கிறான், நீ கிறிஸ்தவனாக இருப்பதனால உனக்கு பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், அதனால் நீ தேவனை மகிமைப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நீங்கள் கொலைகாரனா, திருடனா, பொல்லாங்கு செய்கிறவனா, மற்ற காரியங்களை தலையிட்டு கொண்டவனா, துன்மார்க்கனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கீங்களா, பாடுபடுறீங்களா, ஸோ தேவனை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் வேதத்தில் பார்க்குறோம். யோபு என்ன பண்ணுறாரு, யோபுக்கு பயங்கரமான உபத்திரம் வந்துச்சு. அவர் சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்கிறார். அதான் 1 தெசலோனிக்கர் சொல்லும்போது சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், சரிங்களா. நன்மை செஞ்சாலும் ஸ்தோத்திரம், தீமை வந்துச்சுனாலும் நமக்கு உபத்திரம் வந்தாலும் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்படியா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா. அதான் சொல்கிறார்.
நீங்கள் இந்த உபத்திரவை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் கூட இருக்கேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உங்களுக்கு உபத்திரம் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாக்கோபு எழுதும்போது அவரும் எழுதுகிறார் அவரோட நிருபத்தில், உங்களுக்கு நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகுப்படும் போது உங்களுக்கு அதை நீங்கள் சந்தோஷமாக எண்ணுங்க, உங்களுக்கு பூர்ண பலன் வரும் அப்படின்னு சொல்லி அவர் உபத்திர பற்றி எழுதுறாரு. பேதுருவும் பார்த்தீங்கன்னா உபத்திர பற்றி எழுதுகிறார். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்லி தான் எழுதுகிறாங்க சரிங்களா. அப்போ பார்த்தீங்களா உபத்திரம் உண்டு, கடைசி வரைக்கும் உபத்திரம் உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உபத்திரவத்தை தாண்டி ஜெயித்தவர் நம்மோடு கூட, நம்ம தனியாக இல்லை, நம்ம தனியாக இல்லை, நம்மோடு கூட பிதாவானவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இப்போ பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார், பரலோக சேனையை நம்ம பக்கமாக இருக்குது. ஸோ பரலோகமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தைரியமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஓடத்தில் நம்ம பொறுமையாக ஓடுவோம், தேவன் கூட இருப்பார் சரிங்களா. அவர் கைவிடவே மாட்டார். அதை வேதத்தில் பார்க்குறோம், உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் என்னப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கார் சரிங்களா. உலகத்தின் முடிவு பெறுதும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன், மரண நாள் வரைக்கும் தேவன் கூடயே இருப்பார் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நொடியாவது ஒரு சமூகம் நம்ம விட்டு விலகுவதே இல்லை, நமக்குள்ளே இருக்கார் பாருங்க சரிங்களா. இதை விட நமக்கு வேறு என்ன தேவை சரிங்களா. அப்போ அவர் இருக்கார், அவர் கிருபை கொடுத்துருக்காரு, அவரை கிருபை நம்பி ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம முன்னேறி செல்வோம் சரிங்களா. அப்போ உபத்திரவத்தை நம்ம பெருசுப்படுத்த வேண்டியதில்லை சரிங்களா. அவர் பார்த்துக்கொள்வார். அவர் அடுத்த பாருங்கள் கடைசி பகுதி 17 முதல் 19 வரை கடைசி பகுதி. அந்த 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது, அதுதான் தலைப்பு சரிங்களா. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவக்கும் காலமாக இருக்கிறது, அதுதான் தலைப்பு. வாசிக்கிறேன் 17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது, முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாக இருக்கும். அந்த இடத்துல சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா முதல் நியாய தீர்ப்பு யாருக்கு வரும்னா தேவனுடைய ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு முதல்ல, அதுக்கப்புறம் தான் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாக இருக்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஸோ அதான் அந்த இடத்துல சொல்கிறார். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இங்கே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இங்கே நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11-12 பார்க்குறோம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் நியாய தீர்ப்பு அடைகிறாங்கன்னு சொல்லி அநேக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டுச்சு. அப்போ ஆட்டுக்குட்டி அண்ணனுடைய ஜீவ புஸ்தகங்களை பேர் எழுதப்படாதவன் அவன் நரகத்தில் தள்ளப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நிறையா புஸ்தகங்கள் இருக்குது பரலோகத்தில், நிறையா புஸ்தகங்கள் நம்ம செய்கிற நம்மளை குற்றி நிறைய காரியங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க, உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் கண்ணை ஒப்பு கொடுங்க, நான் ஒப்பு கொடுங்க, அதுதான் சொல்கிறார் வச்சுங்களா. அப்போ எப்பயாவது நம்ம பரலோகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த வெளிப்படுத்தல் 21-22 வாட்சிங்கன்னா அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாத ஒரு பயங்கரமான ஒரு இடம் சரிங்களா. அது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், அது நித்தியமாக நம்ம இருக்க போகிற ஒரு இடம். அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். 18ஆம் வசனம் பாருங்கள், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட வைக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் சொல்கிறார். இப்போ நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களே நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு முடிவு பெற நிலைத்திருக்கிறது கஷ்டமான காரியம். அப்படி இருக்கும்போது பக்தி இல்லாத பாவியை எங்கே நிற்பான்னு சொல்கிறார். இப்போ புறஜாதிகள் எங்கே நிற்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்களை எங்கே நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடணும் வைக்கல ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க நன்மை செய்கிறவர்களாக தங்கள் ஆத்துமாக்களை உண்மையில் சிருஷ்டி கர்த்தாவிற்கு ஒப்பு கொடுக்க அப்போ நம்ம தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, இந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமான காரியம் வச்சுக்கோங்க. இப்போ தேவனுடைய கிருபை, இப்போ ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய கிருபையை சார்ந்து தான் நம்ம என்ன இருந்தால் தான் நம்ம இந்த ரட்சிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா. வேதத்தில் பார்க்குறோம், முடிவு பறைந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவன் கிருபை கொடுப்பார் பாருங்க சரிங்களா.
எபிரேயர் 2:4 நம்ம வாசிக்கிறோம். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த ரட்சிப்பை வந்து நம்ம காத்துக்கொள்கிறவர்களாக இருக்கணும். சரிங்களா? அதான் சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இதான் ரோமர் 12 சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம கண்ணை ஒப்பு கொடுக்கணும், நாவை ஒப்பு கொடுக்கணும், இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும், எல்லாம் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். பாருங்கள், அப்போது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்குள்ளே ஒரு மறுரூபத்தை உண்டாக்குவார். இப்போ நான் அந்த மறுரூபம் ஆக நம்ம கிறிஸ்துவனுடைய சாயல் நமக்குள்ளே வந்துடும். பாருங்கள். சரிங்களா? அப்போ தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாது. சரிங்களா? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாது, அதான் ஒப்பு கொடுக்கறது, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போ ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், இந்த காரியத்தில் நான் சரியில்லை, அதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், என் வாய் சரியில்லை, நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்ணு சரியில்லை, நான் ஒப்பு கொடுக்குறேன், இருதயம் சிந்தனை சரியில்லை ஆண்டவரே, அதை உங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேத வசனத்தில் மூலமாக நிரப்பி நீங்கள் ஜெபம் பண்ண நமக்குள்ளே ஒரு தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ண என்ன ஆகும்னா நமக்குள்ளே தான் அப்போ தேவன் வந்து மறுரூபத்தை கிரியேட். மறுரூபம் அப்படின்னா தேவனுடைய சாயலுக்கு நேராக வந்து நம்ம நடத்தும். பாருங்கள், அதான் ரோமரில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் சரீரத்தை வந்து உங்கள் அவயங்களை வந்து தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அதான் சொல்கிறார். இப்போ ஏன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க சொல்கிறாருன்னா உங்களுக்கு பரிசுத்தம் கிடைக்கும், உங்கள் தேவனுடைய சாயலாக மாறிடுவீங்க. அப்போ அதனுடைய முடிவு என்னென்னா பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அதான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் சொல்கிறாருன்னா பெற்ற ரட்சிப்பை வந்து நம்ம வந்து விட்டு போயிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. பாடுகளை வச்சு பிரச்சனை வந்துன்னு சொல்லி பின்வாங்கி போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் வந்து நம்ம இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டவனா நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறாரு. ஒரு ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லி அந்த காரியம் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன உங்களுக்கு ஊழிய அழைப்பை கொடுத்துருக்காரோ, உங்களுக்கு என்ன கிருபையை கொடுத்துருக்காரோ அதை வந்து தேவனாக மகிமைப்படும்படியாக பயன்படுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது வந்து பாடுகள் நிமித்தம் வந்து பாடுகள் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்காக வந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து ஒரு பாடுகள் வந்துச்சுன்னா அதனால் வந்து நீங்கள் வந்து தேவனை வந்து மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் ரட்சிப்பை வந்து காத்துக்கொள்ளுங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து தேவனுக்கு வந்து உங்களை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளலாம், நீங்கள் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்காக சிலுவையில் அடிபட்டீர், அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதான் எங்களுக்கு ஆயுதமாய் தந்திருக்கிறீர். ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை ஏசப்பா நாங்கள் பயன்படுத்த கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும்படியாக, இன்னும் நல்லா எஃபெக்டிவாக பண்ண கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். சத்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது ஏசப்பா அதுக்காக உமக்கு நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஏசப்பா, இன்னும் நாங்கள் உங்களிடத்தில் பூர்ணமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். எங்கள் அவயங்களெல்லாம் இதில் ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக போங்க. நான் மாத்திரம் மையப்பட்டும் எங்களை மறுரூபமாக்கும் பிரியமாய் நடக்க கிருபை செய்ய வேண்டும் முடியாது. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அதை எப்படி செய்கிறவர்களாக எங்களுக்கு கிருபை பாராட்டும். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி எங்களுக்குள்ள பலன் தரட்டும், கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.